புயலாய் மையப்பட்டிருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பாக மேகேதாட்டு அணைக்கு எதிரான ஒரு புரட்சிகரமான கண்டன போராட்டம். நேற்று செண்பகவல்லி அணையை மறுஉருவாக்கம் செய்து தர வேண்டும் என்று தெற்கிலே ஒரு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். வாசுதேவ நல்லூரிலே வீசிய புயல் இன்றைக்கு சைதாப்பேட்டையிலே மையம் கொண்டிருக்கிறது. ஆளுநரை அடித்து விரட்டுகின்ற அந்த எழுச்சியான போராட்டம் இங்கே ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்று சொன்ன அறிஞர் அண்ணாவினுடைய வழியிலே அவருடைய மொழியை கொள்கையாக உயர்த்தி பிடித்து முழக்கத்தை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஐயா வைகோ அவர்கள் தலைமை ஏற்று ஒரு எழுச்சிகரமான போராட்டமாக மாற்றி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு மெல்ல மெல்ல போராட்ட களமாக மாறி வருவதனுடைய அடிப்படை காரணம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் ஐயா வைகோ அவர்களுடைய தலைமையிலே தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் ஒரு புயலை போல திரண்டு போராட்ட களத்தை அமைத்து வருகிறார்கள். சனாதனத்தை சதிவழியிலே இங்கே திணிக்கலாம் என்று முயலுகின்ற இந்துத்துவ பாசிசத்திற்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆட்சி காலத்தில் ஒரு முதன்மையான புரட்சிகர முழக்கமாக இங்கே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் என்கின்ற பதவியே தேவையில்லை. இந்த ஆளுநர் பதவி என்பது காலனிய காலத்தில், வெள்ளைக்காரன் காலத்தில் மாநிலத்தினுடைய உரிமையெல்லாம் நசுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட பதவி. இந்த பதவி தேவையா இல்லையா என்கின்ற விவாதம் வந்து அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபையிலே இந்த பதவி தேவையில்லை என்கின்ற முடிவெடுக்கப்பட்ட போது சிறப்பு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக இந்துத்துவவாதிகள் ஆளுநர் பதவி தேவை என்று அவர்கள் வாதிட்டு சூழ்ச்சிகரமாக இந்த பதவியை தக்க வைத்துக் கொண்டார்கள். காரணம் என்ன? இங்கே மாநிலங்கள் என்பது தேசிய இனங்களாக இருக்கிறது, தேசிய இனங்களினுடைய அடையாளமாக இருக்கிறது, பல்வேறு மொழி பேசுகின்ற மக்களினுடைய எளிய மக்களினுடைய ஆட்சி அதிகாரமாக இருக்கிறது. இந்த எளிய மக்களினுடைய பல்வேறு மொழி பேசுகின்ற தேசிய இனங்களினுடைய ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கட்டுப்படுத்துவதும் கலைப்பதும் அங்கே சிதைப்பதும் அந்த இடத்துல இந்துத்துவ அரசியலை நுழைப்பதும் அந்த மக்களை சுரண்டி கொழுப்பதும் என்கின்ற வேலையை ஆளுநர் பதவி என்பது தொடர்ச்சியாக நடந்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு பிஜேபியிலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அர்லேக்கர் ஆர்எஸ்எஸ் காரர், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய தேச தந்தை காந்தியடிகளை படுகொலை செய்த ஆர்எஸ்எஸ் காரர் தான் இங்கே ஆளுநராக அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அந்த பயங்கரவாத அமைப்பினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி ஜனநாயகவாதியாக இருக்க முடியும்? இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற அந்த இயக்கத்திலிருந்து வந்துவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாகரிகங்கள், உயர்ந்த நாகரிகங்கள் எல்லாம் அடிமை மக்களை வைத்து பிழைத்துக் கொண்டிருந்த சமயத்தில் அனைத்து உயிர்களும் சமம் என்று சொன்ன திருவள்ளுவரை சனாதனத்தின் கீழாக கொண்டு வர முயற்சிக்கக்கூடிய இந்த ஆளுநரை நாம் நிச்சயம் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றியாக வேண்டும். இந்த ஆளுநருக்கு இந்த பதவியும், இந்த ஆளுநர் இந்த பதவியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் கொச்சைப்படுத்துவதை மானமுள்ள தமிழன் எவனும் அனுமதித்துக் கொண்டிருக்க மாட்டான் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இங்கே சைதாப்பேட்டையில இங்கே மிக பெரும் எழுச்சிகர கண்டன போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இங்கே நிற்கிறோம், ஆளுநரே எச்சரிக்கிறோம். எங்கள் குரல் உங்களை எட்டும் என்று எங்களுக்கு தெரியும். எங்கள் மொழி உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் உணர்வுகள் உன்னை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற அந்த கொந்தளிப்பில் இருக்கிறது என்பது உனக்கு புரியாமல் போகாது. ஆளுநருக்கு இந்த இல்லத்தை தரக்கூடாது என்றுதான் நாம் நீண்ட காலம் சொல்லி வருகிறோம். ஆளுநர் பதவியும் தேவையில்லை, ஆளுநர் மாளிகையும் தேவையில்லை. இந்த நகரத்தினுடைய மைய பகுதியில் 150 ஏக்கர் நிலத்தில் இந்த நபருக்கு எதற்காக இங்கே மாளிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நபரினுடைய பொறுப்புகள் என்ன? தமிழ்நாட்டிற்கு செய்த நலத்திட்டங்கள் என்ன? அவர் அன்றாட பணிகளை எதை செய்கிறார்? ஆளுநருக்கு எதற்கு இத்தனை தூரம் சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன? அந்த பதவி ஒழிக்கப்பட வேண்டும், ஆளுநர் வெளியேற்றப்பட வேண்டும். இங்கே திரும்ப திரும்ப திருவள்ளுவரை காவி சாயம் பூசுகின்ற அந்த கொடுஞ்செயலை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் அனைத்து உயிரினும் சமம் என்று சொன்னவர், உலக பொதுமறையை அடையாளப்படுத்தியவர், உலகத்திற்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய, உலக மக்கள் எல்லாம் கண்டு தெளிந்து தங்கள் வாழ்க்கையை தங்கள் ஆட்சி முறையை நடத்துவதற்கான வழிகாட்டுதலை உருவாக்கி கொடுத்த ஒரு மாபெரும் சிந்தனையாளன் திருவள்ளுவர். அவருக்கு இவர்கள் காவி சாயம் பூசி இந்துத்துவவாதியாக, சனாதனவாதியாக, சங்கியாக மாற்றுகின்ற முயற்சி எல்லாம் தமிழ்நாடு ஒருபொழுதும் அனுமதிக்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கிகளை
உங்களுக்கு தமிழ் மக்கள் ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட தர தயாராக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த நீங்கள் எங்களது அடையாளமாக இருக்கக்கூடிய, எங்களது குரலாக இருக்கக்கூடிய, எங்களது மான உணர்வாக சிந்தனை செயல் ஊக்கியாக இருக்கக்கூடிய திருக்குறளை அவமதிப்பதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க மாட்டோம். ஆளுநர் மாளிகைக்குள் நின்று அந்த குரல் வந்தாலும், ஆளுநர் மாளிகை தேவை என்றால் அந்த கதவை கடந்து உள்ளே சென்ற அந்த குரலை அடக்கக்கூடிய வலிமை தமிழினத்துக்கு இருக்கிறது. அந்த வலிமை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. அப்படி படையை வழிநடத்தக்கூடிய ஒரு துணிவு ஐயா வைகோ அவர்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட வகையில இந்த போராட்டம் ஒரு எழுச்சிகரமான போராட்டம். இந்த போராட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். ஆளுநருடைய அந்த கொழுப்பு அடக்கி ஒடுக்கப்படும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.